தலையை உடைச்சிச்சு. அவள் தான் போச்சே இட்லி கடை. நாங்க தான் ஜனநாயகம் உடச்சிச்சு. அவள் தான் எங்க தலையை வச்சு ட்ரோல் பண்றது. உங்க தலைக்கு தொப்பை விழுந்துச்சு, உங்க தலைக்கு வந்து பெப்பர் சால்ட்டு இதெல்லாம் சொல்லணும். எவனா யூடியூபரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் 2.5 வருஷம் எங்க தலை விடாமுயற்சி படம் ரொம்ப அது எடுக்க ஒரு விடாமுயற்சியா இருந்துச்சு. அது எப்படியே போய் எப்படியே வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி படமாக ஆகுச்சு. அதோட விமர்சனம் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு தீனாவே தின்னுட்டு வந்துட்டுக்கிறாரு. மாசுன்னா மாசு, கெத்துன்னா ஒரு சீன்லையும் அப்படியே ட்ரெஸ் செம்ம கலெக்ஷனு. ட்ரெஸ் எல்லாம் சும்மா அள்ளுறாரு எங்க தலை. இன்னும் ஆல்ரெடி அவர் ஆனழக, ஆனா இதுல பேரழகாக ரசிக்க முடியல. அதாவது ஜிவி பிரகாஷ் நான் வந்து விஜய் ரசிகர்னு சொன்னவன் செம்மையா என் தலையை லவ் பண்ணி அச்சுதான் பாரு. மியூசிக் உட்கார முடியல ஷீட்ல. சும்மா லவ்னா லவ், அப்படியே ஒரு மியூசிக் லவ் பண்ணிருக்கான். செம்மையா இசை இருக்குது, நல்லா இருக்குது. எங்க தலை லுக்கு இருக்குது பாருங்க. ஐயோ எங்கயா இந்த நீ இவ்வளவு நாளும் அழகடி ஒழிச்சுன்னு என்ன சொன்னீங்க? இதுக்கு முன்ன தப்ப போட்டுக்கிறாரு. இது இங்கிலீஷ் படம், இது அப்படி இப்படின்னு ட்ரோல் பண்ணீங்களா? டே ட்ரோல் பண்ண எல்லா ஒண்ணுங்களும் வந்து நில்லுடா. ஒரு 3 குரங்கு இருக்குல்ல, ஒரு 3 குரங்கு யூடியூப்ல, அந்த குரங்குங்களை பார்க்க சொல்லுங்க எங்களை. தலைப்படத்தை மாசி இது 2வது டைம் பார்க்குறேன். காலையில ஒரு டைம் பார்த்தேன். அஜித் 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 நேத்து வந்தேனா நைட் ஃபுல்லா அங்கதான் இருந்தேன். காலையில ஷோ பார்த்தேன். என்னால போக முடியல. திரும்ப அப்படியே டிக்கெட் போடு 4 இருக்குது. செகண்ட் ஷோ வைப்ரேஷன் எப்படித்தம்மா இருக்கு படம், வேற மாதிரி. இதெல்லாம் படம் லிஸ்ட்ல சேர்க்கலாம். அப்படி ஒரு படமா இவ்வளவு நாள் இந்த மாதிரி படம் தமிழ்நாட்டுல வந்து அதுவும் போட்டோ ஷூட்னு ஒண்ணு எடுத்துக்கிறாங்க பாருங்க. புது செய்யறாங்க. அடுத்த சீன் என்னன்னு எவனாலையும் யூகிக்க முடியாது. இந்த படத்து காப்பியாது, இந்த படத்து சீன். ஆனா எல்லா சீனுமே எங்க தலை நடிச்ச சீனே தான் வருது. ஒரு சீனும் அவர் பட சீன் தான். எல்லா சீனுமே விவேக படத்துல அந்த போலீஸ்காரன் கைப்பிடி அதான் சீனு. ஆனா இந்த வயசுல இன்னைக்கு இப்ப இருக்கிற மாசு கெத்தோட நிக்கிறாரு. அதே மாதிரி கமல் பாட்டு தான் ஆடுறாரு. அந்த பாட்டு இப்ப தலைக்கு அது செம்ம சூட் ஆகுது. வச்சு செஞ்சுக்கிறாரு பாருங்க செம்மையா. அதுவும் நம்ம சிம்ரன் சொல்லவே வேணாம். எனக்கு தலை கூட நடிக்கிற 2 நடிகர் ரொம்ப பிடிக்கும். ஒன்னு சிம்ரன், இன்னொன்னு லைலா ரொம்ப பிடிக்கும். இவங்க 2 பேர் கூட சேர்ந்து நடிக்கிற படம் எல்லாமே செம்மையா இருக்கும். சும்மா சிம்ரன் வராங்க 2 சீன் தான் செம்ம லவ்கேலா வந்துக்கிறாங்க. அன்னைக்கு இருந்து அதே லவ்கேல் வாலில இருந்து வந்தாங்க பாருங்க. அதே மாதிரி வாலியோடய இருக்கிறாங்க. செம்மையா இருக்கு படம். இங்க பாருங்க. கொஞ்சம் இருங்கடா, சார் வர வந்துட்டாரு. கொஞ்சம் இருங்க, நான் பேசிடுறேன் சார். 1 நிமிஷம் சார். பசங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நாங்கள் பேசிடுறோம். இங்க பாருங்க, எங்க தலையை வச்சு ட்ரோல் பண்றது. உங்க தலைக்கு தொப்பை விழுந்துச்சு, உங்க தலைக்கு வந்து பெப்பர் சால்ட்டு இதெல்லாம் சொல்லணும். எவனா யூடியூபரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் மனசாட்சியோட இந்த படத்தை வந்து பாருங்கடா. ஒரு சீன்ல ஆதிக்கு ரவிச்சது அப்படியே லவ் பண்ணி தலையை எடுக்கிறாரு. அப்படியே எப்படி சொல்றது, திருநெல்வேலி அல்வாத்து கையில குத்த மாதிரி எங்க ரசிகர் கையில குத்துக்கிறாரு தலைய. சாப்பிட்றதா பாக்குறதா எப்படி சீட்ல என்னாலே உட்கார முடியல. பசங்க என்ன என்ஜாய் பண்ணாங்க தெரியுமா? பழைய பாட்டு தான் மியூசிக் போட்டுக்கிறாங்க. ஒத்த ரூபா தாடி உனக்கு அந்த பாட்டு. அதுக்கு என்ன வைப்ரேஷன் பசங்க அண்ணாங்க தெரியுமா? மறந்து போன பாட்டு. ஆனா இளையராஜாவுக்கு திரும்ப ஒரு நல்ல அவருடைய ஞாபகம் நினைவுகள் வந்திருக்குது. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் வந்து நான் வந்து விஜய் ரசிகர்ன்ட்டு ஒரு 13 வருஷமா தலைக்கு எதுவும் பண்ணல. ஆனா உள்ளுக்குள்ள வெறித்தனமா எங்களுடைய அவன் லவ் பண்ணிக்கிறான்பா. அவன் பயங்கரமா லவ் பண்ணிக்கிறான் தலைய. இனிமேலே ஜிவி பிரகாஷ் லைஃப்ல ஒரு பெரிய இடத்துக்கு வருவான். அடுத்த இசையமைப்பாளர் பட்டியலில் அவன் இருப்பாரு. அவர் இருப்பாரு. 2வது ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு வந்து மதுரையில் வந்து ஒருத்தவங்க வந்து மோதிரம் தரன்றாங்க, ஒருத்தவங்க 10,000 செயின் தரன்றாங்க. இந்த அக்கானால என்னுடைய வாழ்த்துக்கள் தரேன். உங்களை நல்லபடியாக கடவுள் பார்த்துக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். எங்க தலையை வந்து இப்படி செதுக்கி இவ்வளோ அழகா, இவ்வளோ மாசா, இவ்வளோ கெத்தா, இவ்வளோ ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எத்துன்னு வந்து கொடுத்தது
ரவிச்சந்திரனுக்கு ஒரு அக்காவா ஒரு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். ரெண்டாவது வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து முன்னோட இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டுக்கிறாரு. உங்களுக்கு வந்து இந்த படம் டென்ஷன் இருக்கும், அந்த ப்ரெஷர் எல்லாம் குறைச்சிட்டு கொஞ்சம் உங்கள் உடம்பு வெயிட் பண்ணுறதை கம்மி பண்ணுங்கள். அடுத்த படத்துக்கு தலையை ரெடி ஆக்கிடுங்க. நீங்கள் வந்து படம் எடுக்கிறீங்க மாசா, நாங்கள் வந்து உங்களுக்கு பின்னாடி நிற்குவோம். தக்காளி சோறு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். ஆத்விக் ரவிச்சந்திரனுக்கு தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். டைரக்டர் சூப்பரா இது படம். ஐயோ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு படம், சூப்பரா இருக்கு தலை, சூப்பரா இருக்கு. தலை பிளாஸ்ட் ப்ரோ, படம் மாஸ் ப்ரோ. நான் காட்டுற மாதிரி நான் பட்டே இதானா போன வாட்டி போச்சுன்னானுங்க. இப்ப புஷ்டாப்புல ஆதிக்கு ஃபேன் பாய் சம்பவம் தான். நாங்க தான் இட்லி கடை உடைச்சிச்சு, அவள் தான் போச்சே இட்லி கடை. நாங்க தான் ஜனநாயகம் உடஞ்சிச்சு, அவள் தான். அடுத்த வருஷமும் நாங்க தான், அடுத்த வருஷமும் நாங்க தான் வருவோம். ஜனநாயகம் ஒன்றும் இல்லை. அர்ஜுன் பின்னிட்டாங்க, வில்லன் கேரக்டருக்கு அர்ஜுன் தாஸ்க்கு அடிச்சுக்கவே முடியல, பின்னிட்டாங்க. செம்ம காம்போ, ஏகேவும் அர்ஜுன் தாஸும் வேற லெவல்ல இருந்துச்சு. ஏகே ஃபேனானா எங்களுக்கு வந்து செம்ம என்ன சொல்றது ட்ரீட், அவ்வளவுதான். தேங்க்யூ சூப்பர் ஹாப்பி. எல்லா படத்துடைய ரெஃபரன்ஸ் உள்ள இருக்குது, அதெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு பார்க்கறதுக்கு ஹாப்பி தானே. எல்லாமே அஜித் விண்டேஜ்ல இருந்து மாஸ். தேங்க்யூ. படம் மாதிரி எல்லா கலெக்ஷனும் அடிச்சிடும், சூப்பராக இருந்தது படம், குறையே சொல்ல முடியாது. ரெஃபரன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்தது, லாஜிக் எதிர்பார்க்க முடியாது. படம் செம்ம படம், ரசிக்கவே முடியாது இந்த படத்தை. தரமாகுது ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. வர மாதிரி ப்ரோ, கடவுளே அஜித் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ, வேற லெவல் ஃபேன் பை சமம் ப்ரோ. நம்ம படத்தை யாரும் பார்த்துக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு வேற லெவல் படம். ஆதிக்கு ஒவ்வொரு சீன்லயும் செதுக்கிருக்காப்புல, இப்படிப்பட்ட படம்லாம் அஜித்துக்கு வரவே வராது, அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. வேற லெவல் ப்ரோ, வேற லெவல், வேற லெவல். மஜானா படம் செம்ம வர்த்து ப்ரோ, செம்மையா இருந்து டான்ஸ் சீன்ஸ் எல்லாம் நல்ல படம். இது உண்மையா சூப்பர், நல்ல படம், நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. காமெடி ஆக்டிங் படம் நல்லா இருக்கு. தலை கடவுளே அஜித், கடவுளே படம் பயங்கரமா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க. ரசிகர்கள் நல்லா கொண்டாட்டமா இருக்கு, சூப்பர் பண்ணி தலைவா, தரமா இருக்குது. அஜித் நல்லா இருந்தாரு பார்க்க. பிளாஸ்ட் படம் வர்ற மாதிரி பிளாஸ்ட் மொத்த மங்காத்தா 100 மங்காத்தா 1000 டைம்ஸ் பெட்டர் தென் பில்லா மங்காத்தா. நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க ப்ரோ, வேற லெவல் படம், வேற லெவல் ஜி. படம் ஃபுல்லா மாஸ் கண்டடா வச்சிருக்காங்க. எப்பவுமே ஒரு படத்துல வந்து மாசினுக்காக வெயிட் பண்ணணும், ஆனா அந்த படமே மாசினா இருக்கு. படம் அந்த மரணமாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லதா இருக்கு படம். பாட்டு தான் பிடிச்சிருக்கு. ஃப்ரீயா கிடையாது, ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான், ஃபுல்லா நல்ல டான்ஸ் தான். தல அஜித் கடவுளே மட்டும் மிரட்டி விட்டாங்க நான் படத்தை. உண்மையான ஃபேன் பாய் சம்பவம் இதுதான், என்ன படமும் இல்லை. எல்லாம் அதாவது எல்லாம் கொஞ்சம் இந்த விழா முயற்சிலாம் கொஞ்சம் அப்படியே அமைதியாயிட்டாங்க. இந்த படத்தை செதற விட்டாரு மொத்தத்தையும். உங்களை பக்கா ஃபேன் பாய் சம்பவம் தலை ஃபேன். சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஆதிக்கு பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படம் ஓரளவு இல்லைனா கூட இந்த படம் ஹைப் போயிடுச்சு. காலைல பார்த்தா கதை அது இல்லை, சூப்பராக இது படம். கரெக்டுங்களா? இப்போ போய் படத்தை போய் பார்த்துட்டு சொல்லலாம். அதெல்லாம் யார் சொல்கிறாங்களோ இந்த மாதிரி தெரியாது, பார்த்துட்டு அந்த முறையில் சொல்கிறேன். படம் சூப்பராக இருக்குது, கதைலாம் பிரமாதமாக இருக்குது. சரிங்களா? கரெக்டாக எடுத்து வச்சுருக்காரு. ஃபேன் பாய் சம்பவம்னா ஃபேன் பாய் சம்பவம் தான், பக்காவாக இருக்குது. நான் விஜய் ஃபேன் தான், ஆனால் தலை படம் பயங்கரமாக இருந்தது.